போகும்போது இங்கே பாருங்கள் அவங்க வந்து 1.5 மீட்டர் இந்த துணி இந்த சைஸ்க்கு வந்து 1.5 மீட்டர் துணி வாங்கி கொடுத்துருக்குறாங்க லைனிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடு போட்டோம். இது வந்து ஹைட்டு பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து ஹைட்டு 14 இன்ச்சு வருது. இங்கே பாருங்கள் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதான் நம்ம வைக்க போகிறோம். 15 வச்சிருக்கலாம், அதாவது 1/2 இன்ச்சு மேலே. இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு கோடு போட்டுங்க. இது பாருங்கள் இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணி நம்மள ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும். புதுசாக பழகிறவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஷோல்டர் வந்து பாருங்கள் கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுட்டு எவ்வளோக்குன்னு பார்த்துங்க 13 இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து 1/2 இன்ச்சு விட்டு 14 வச்சு கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து மேலே வச்சிங்கன்னா பாருங்கள் 6 இன்ச்சு வரும் ஆம்கோல். கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த 6 இன்ச்சு வச்சுங்க பார்த்திங்களா, கரெக்டாக அப்படி கோடு போட்டுங்க. இப்போ வந்து ஆம்கோல்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து ஜஸ்ட்டு எவ்வளோ இருக்குங்கிறது பாருங்கள். சும்மா நம்ம ஈஸியாகவே பண்ணலாம், எந்த பயமும் இல்லை, பயமே இல்லாமல் கட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் 20 இருக்குது. 20னா நீங்கள் இங்கே 10 வைக்கணும் டபுளாக. இதில் 1.5 இன்ச்சு நம்ம வந்து ப்ளஸ் வைக்கணும், 11 இன்ச்சு வைக்கணும். பாருங்க 11 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நெக்கு இப்படி அளங்க. கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 9 இன்ச்சு இப்படி வைங்க. மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி கோடு போட்டுக்குங்க. இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்குங்கிறது இப்படி பாருங்கள் 2.25 இருக்குது. கரெக்டாக இங்கே பாருங்கள் இங்கே 1/2 இன்ச்சு விட்டு 2.25க்கு பதில் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். அதுக்கு ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி கோடு போட்டுங்க. இப்போ வந்து ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு எவ்வளோ இருக்குங்க பார்த்துங்க. இங்கே பாருங்கள் 17 இன்ச்சு இருக்குது. 18 விட கணக்கு வச்சுங்க. 18னா இங்கே பாருங்கள் 2 இன்ச்சு, அதாவது 18னா உங்களுக்கு வந்து 9 வரும் இங்கே, சரிங்களா. இதுலேருந்து 2 இன்ச்சு ப்ளஸ் வச்சுங்க. இங்கே வந்துருச்சு, சரிங்களா. இதை வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக இப்படி வந்து கோடு போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க, இந்த இடத்துல இருக்காது போகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆம்கோல் வந்து கொஞ்சம் பிடிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து 1/2 இன்ச்சு பெருசாக வைக்கணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக 8 இன்ச்சு வருது. இங்கே பாருங்கள் 8.5, அதாவது அவங்க 8 தான் இருக்குது, நம்ம 8 வச்சுட்டோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருச்சு, சரிங்களா. ஏன்னா நான் வந்து அளக்கும் போது கொஞ்சம் வந்து கீழே இறக்கியிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக எல்லாம் கோட்டுக்கு வெளியவே வெட்டுங்க, கோட்டுக்கு வெளியில் உள்ளே வெட்டாதீங்க. அப்புறம் ஆம்கோல் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். எந்த ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணுற வந்தாலும் அதை மெயினாக ஃபாலோ பண்ணிங்க. கத்திரியும் அதே மாதிரி பாருங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா அப்படியே வெட்டி இது முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்திங்கன்னா ஒரு மாதிரியாக கஷ்டமசான ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன கழுத்தாக இருக்கனால நீங்கள் வந்து நெக்கை வந்து இப்படி வெட்டிடுங்க. கோட்டுக்குள்ளேயே அப்படியே அழகாக வெட்டி எடுத்துருங்க. இப்போ ஆம்கோல்கிட்ட இது பாருங்க 1.5 இன்ச்சில் மார்க் பண்ண இடத்துல அழகாக போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். துணி பாருங்கள் தாராளமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் எடுத்துங்க. மெயின் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. கிராஸ் கட்டிங்காக ப்ளவுஸ் கட்டி நார்மலானு தெரியாமல் இங்கே பாருங்கள் இந்த டாட்டை பிடிங்க. இப்படி பாருங்கள் இது வந்து கிராஸ் கட்டிங்கு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிராஸில் தான் போடணும். அது மெயினாக வந்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் பேக் வெட்டினதுக்கப்புறம் இப்படி போட்டு செக் பண்ணிங்க. அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஸில் வச்சுக்கலாம். மார்க் பண்ணிட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க, அதாவது மறுபடியும் மார்க் பண்ணலாம் வேஸ்ட்டாக போயிடும். இங்கே பாருங்க இதே மாதிரி கரெக்டாக மேலே வச்சு கிராஸில் அப்படியே மார்க் பண்ணிங்க. துணி பத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லணும், அவங்கள்ட்ட சொல்லணும் துணி பத்தாதுங்க கிராஸ் கட்டிங் சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும். இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்டில் வந்து வேறு துணி போடுறதுனாலும் ஒரு சிலர் வந்து போடுவாங்க, நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி பண்ணிங்க.
கரெக்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் வரும். எந்த விதமான மாற்றமும் வராது. ஆம்கோல் மட்டும்தான் நம்ம வந்து லூஸ் பண்ணியிருக்கிறோம். இது போட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து இப்படி போட்டுங்க ஃப்ரண்ட்டில். இப்படி போட்டுட்டு கரெக்டாக சைடை வந்து பிடிங்க, இப்படி பிடிங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து இப்படி பிடிச்சி பாருங்கள். இந்த கேப் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், 3/4 இன்ச் தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த யோக் பட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. 7.5 இன்ச் இருக்குது. நீங்கள் 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு போயிடும் அங்கே பிடிக்கிறதுக்கு. இப்படி வச்சு இங்கே பாருங்கள், கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து யோக் பட்டி வந்து எத்தனை இன்ச் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. 3.25 இன்ச்சு வருது. அதே 3.25 இங்கே வைங்க. ஆப்போசிட்லேயும் 3.25 வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ 4 இன்ச்சு வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4.25 வச்சுங்க. பிடிக்கிறதுக்கு 4 இன்ச்சு போயிடும். திரும்ப அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இது கிராஸ் கட்டிங்னால நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இப்படி இதை பிடிச்சிங்க. கரெக்டாக ஷோல்டரில் நீங்கள் அதிகமாகலாம் அதே அளவு வைக்க வேண்டாம். ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக விட அந்த இதுலேயே வச்சுருங்க. 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல தான் வருது. இந்த இடத்துல கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் இப்படி வச்சுங்க. கரெக்டாக இப்படி போட்டுங்க கோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5க்கும் கொஞ்சம் கம்மியாக வைங்க. அது அவ்வளோதான் இருக்குது பாருங்கள். இப்படி வச்சு 1.5க்கும் கம்மியாக வச்சுங்க. இப்போ இதை வந்து கோடு போட்டுக்குங்க. இதே மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணி பார்த்தீங்களா, அங்கே வருங்க. அவ்வளோதான், இப்படியே கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இப்படி கோடு போட்டுங்க. இந்த இடத்துல கரெக்டாக என்ன பண்ணுங்கள், நான் எப்படி மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுங்க. இந்த கேப் வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக வரும், தள்ளியும் வரும். அது வந்து அவங்க பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இது வந்து இந்த சைஸ் தான் இருக்குது, நம்ம இதே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி வரைஞ்சிக்கலாம். இது ஆல்ரெடி கரெக்டாக வந்துடும். இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே நீங்கள் வந்து கோட்டுக்குள்ளேயே வெட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரக்காத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கையோடு போட்டுருங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க, பயனுள்ளதாக இருக்கும் எல்லாமே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறோம். இப்போ ஸ்லீவ்ஸ் வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆம்கோல் வந்து செக் பண்ணிங்க. எப்போவுமே மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக 10 இன்ச்சு வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது துணி வந்து அதிகமாக இருக்குது, துணி பத்தாதலைன்னா அது வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், இப்படி போட்டுங்க. போட்டுட்டிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து இது எவ்வளோ இருக்குது கை நீளம் அப்படிங்கிறது இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும்.
நான் எப்படி கட் பண்ணணும்னா அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி போட்டுங்க. கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க. இது பிடிக்கிறதுக்கு போய்டும். கரெக்டாக இப்படி வச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் தள்ளி இப்படி கோடு போட்டுங்க. இந்த ஓப்பன் நல்லா தெளிவாக அப்படி எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இந்த ஸ்கேல் அளவுக்கு இப்படி சும்மா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி கோடு போட்டுருங்க. இதை எடுத்து வச்சுருங்க. இது வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக இங்கே பாருங்கள் 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அதே இங்கே 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சு இந்த 3 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, 3 இன்ச்சில் நேரம் இப்படி ஒரு கோடு சும்மா போட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இங்கே வைங்க. இந்த கோடு இங்கே பாருங்க, நான் மார்க் பண்ண பிரகாரம் வந்துருச்சு. இந்த ஸ்கேல் தயாரிக்கப்பட்டது இந்த 3 இன்ச்சு கணக்கு பண்ணிங்க தயாரிக்கப்பட்டிருக்குது. மெயினாக அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. இது ஆம்கோல் வெட்ட தெரியாதவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 100% புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து நிறையா பேர் பிகினர்ஸ், அதாவது புதுசாக பழகிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நிறையா அனுபவசாலிகளுக்கு இது தேவைப்படாது. சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வந்து இது தேவைப்படாது. அவங்களே வந்து கட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நான் அப்படி தான், நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் எப்படி மார்க் பண்ணுறது தெரியாமல் இருப்பாங்க. அதனால் இது வந்து ஸ்கேலை வந்து நான் யூஸ் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் கடையில் கிடைக்கும். இது பாருங்க, கரெக்டாக அப்படி வந்து மார்க் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 இன்ச்சு வந்து நம்ம வந்து அவ்வளோதான் தெரியுங்களா. அந்த 10 இன்ச்சு வந்து இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு இந்த மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, அது மேலேயே நீங்கள் ஸ்கேல், அதாவது இந்த டேப் வச்சுட்டே வாங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பாருங்கள், இதுக்கு நேராக இப்படி வந்து கோடு போட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வந்து கோடு போட்டோம் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், அர்க்காத்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே 1 இன்ச்சு மேலே தள்ளி வச்சுங்க சரிங்களா. 1 இன்ச்சு தள்ளி இப்படி பாருங்கள், அவ்வளோதான். 1 இன்ச்சு தள்ளி பாருங்க, கவர் தட்டு எடுக்கிறதுக்காக. புரிஞ்சுங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் வெட்டிக்கிங்க. ஃபிட்டிங்லாம் செம்மையாக வரும். ஃபிட்டிங் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு சிலர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்படியே வெட்டிடுவாங்க. புரியுதுங்களா, இங்கே வருங்க இப்படியே வெட்டிடுவாங்க. இப்படி வெட்டிட்டாங்கன்னா இந்த இடத்துல துணி லூஸ் வர்றது காரணம் அதுதான். இது இந்த ஸ்கேலை வச்சு வெட்டிங்கன்னா உங்களுக்கு துணி லூஸுங்கிறது வரவே வராது. ஃபிட்டிங் செம்மையாக வரும். பாருங்க, வெட்டியாச்சு. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதை வந்து என்ன பண்ணுங்க, இப்படி எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டு தெளிவாக அப்படி போட்டுங்க. தெளிவாக போட்டுட்டு இங்கே பாருங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து அர்க்காத் போட்டுங்க. ஃப்ரண்டில் லூஸ் வருதுங்கிறது வராது, செம்மையாக இருக்கும். புரிஞ்சுங்களா, இங்கே பாருங்க, அவ்வளோதான். ஸ்கேல் அளவுக்கு நம்ம வெட்டிட்டோம். எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. இந்த ஸ்கேலை வாங்கிங்க மெயினாக. புரிஞ்சுங்களா. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, யோக் பட்டி வந்து இதில் வெட்ட போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, துணி வந்து பெருசாக இருக்கனால மார்க் பண்ணிங்க. அப்படி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 கலந்தது, நீங்கள் 5.5 வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இது எவ்வளோ இருக்குங்கிறது, யோக் பட்டி வந்து எவ்வளோ வெட்டணுங்கிறது செக் பண்ணிங்க. 6.25 10 இன்ச்சு வருது. அந்த 10 இன்ச்சு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இது வந்து டபுள் துணி. ஒரிஜினல் ஒன்று போட்டிங்கன்னா 3 துணி ஆச்சு. நல்லா ஸ்டிப்பாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இதை வந்து இப்படி மடக்கி போட்டுங்க, அதாவது மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டு இங்கே வருங்க, 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இப்படி கிராஸாக போயிடுங்க. ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம், எந்த விதமான கன்ஃபியூஷனும் தேவையில்லை. புரிஞ்சுங்களா. இப்போ தான் அவ்வளோதான். நம்ம வந்து பேக்கு, ஸ்லீவ்ஸு எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரிஜினல் வந்து நம்ம வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம்.
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சேரீயில் வந்து பெரிய ப்ளவுஸாக இருக்கனால 10 எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி கொடுத்துருக்குது. அப்போ தான் வந்து இந்த சைஸு கரெக்டாக வரும். இது வந்து சைட்லலாம் ஜாயிண்ட் போட்டு தான் தைக்கிற மாதிரி வரும். அதாவது கைக்கு நீங்கள் இப்படி வச்சு இந்த மாதிரி வந்தால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்க, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் சரியாக போயிடும். இந்த பார்டர் பிரிச்சோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து கரெக்டாக அப்படி போட்டுங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு டபுள், அதாவது இது கைக்கு போட்டாச்சு, இது வந்து பேக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா இப்படி வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பேக் வெட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து கிராஸாக தான் போடுறோம். பாருங்க, அப்படியே போட்டுங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் நம்ம வந்து வெட்டிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். இந்த யோக் பட்டிக்காக பார்த்தீங்கன்னா அத்தனி பார்த்தீங்களா ஒரு பெருசு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அதே அளவு கரெக்டாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. இப்படி வருங்க, அதுதான் நம்ம வந்து சேரீயில் வந்து ஒரு சிலது சின்னதாக தான் வரும், பெரிய சைஸ் இருந்தால் கண்டிப்பாக பத்தாது. அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஷோல்டர் இறங்கிறதுக்குன்னு சொல்லி நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஷோல்டர் ப்ராப்ளம் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. நிறைய விஷயத்தை நம்ம சேனலில் கற்றுங்க, புதுசாக இன்னும் நிறையா இருக்குது, மாடல் எல்லாமே இருக்குது. நிறையா வீடியோக்கள் போட வேண்டி இருக்குது, டைமிங்னால கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.